ஹாய், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஜாவா கான்செப்ட் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு பிரேக் த லூப். கண்டினியூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்காக. நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int a equal to 100 while a is greater than 80, a minus equal to 2. Assert a. இப்போ என்ன ஆகும்? a வேல்யூ 100 இருக்கு, greater than 80 ன்னு பார்க்கும். yes, condition true. so a equal to a minus 2 இந்த condition perform ஆகும், a print ஆகும். so from 98 to 80 வரைக்கும் நமக்கு print ஆகும். ஓகே, 80 வரைக்கும் print ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணலாம். if a equal to 90, when a யோட வேல்யூ 19 வரும்போது லூப்பை பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆன் பண்ணுறோம். 92 என்ன ஆகும்? இங்கே ஏயோட வேல்யூ 98, 96, 94, 92ன்னு வரும்போது இங்கே வந்து a equal to a minus 2 equal to 90ன்ற வேல்யூ வரும் ஏக்கு. இப்போ ஏயோட வேல்யூ 90. ஸோ பிரேக் பண்ண சொல்லிட்டோம், லூப் பிரேக் ஆயிடுச்சு. இதே கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்? கண்டினியூ கொடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 80 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும். பட் இடையில 90 அப்படின்ற வேல்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கும். அதாவது ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிருக்கும். இந்த ஐட்ரேஷனை வச்சு இங்கே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தாலும் இல்லை என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். இதுதான் பிரேக்கும் கண்டினியூக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த சினாரியோ பாருங்க. given arrayல ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் பிரேக் அண்ட் கண்டினியூ எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அரே கிரியேட் பண்ணிக்குவோம். int array நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 வரை கொடுத்துக்கலாம். int target element equal to 25 சர்ச் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் நம்மளோட டார்கெட் எலிமெண்ட். ஸோ அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். எந்த எலிமெண்ட் கூட இந்த டார்கெட் எலிமெண்ட் அரேல இருக்கு அப்படின்னா நமக்கு எலிமெண்ட் ப்ரெசன்ட், இல்லைன்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ரிப்பீட்டடாக நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லூப் யூஸ் பண்ணுவோமா? ஃபார் int I equal to 0, 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 7th பொசிஷன் வரைக்கும் சர்ச் பண்ணணும். I less than 7 50 கொடுக்கலாம். 0 to 7 வேணும்னா less than 8 கொடுப்போம். இல்லைன்னா நம்ம இங்கே அரே இருக்கனால அரே டாட் லென்த் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணோன்னா இதோட லென்த் எவ்வளோ? 8. ஸோ இங்கே 8ன்னு அதை கன்சிடர் பண்ணிப்போம். I ப்ளஸ் ப்ளஸ் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும், ஸோ அரே ஆஃப் I equal to டார்கெட் எலிமெண்ட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது கூட மேட்ச் ஆனிச்சுன்னா எலிமெண்ட் ஃபவுண்ட். எலிமெண்ட் கிடைச்சது அப்படின்னா பிரேக் பண்ணிடலாம். இது விட்டு எக்ஸிட் ஆயிடும். இப்போ நமக்கு செகண்ட் பொசிஷன்ல எலிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா லூப் அப்போவே எக்ஸிட் ஆயிடும். நம்ம பிரேக் கொடுக்கல அப்படின்னா டில் 8th எலிமெண்ட் வரைக்கும் இந்த லூப் கண்டினியூ ஆகும்.
இந்த மாதிரி சினாரியோவில் தான் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சினாரியோ பார்க்கலாம். சேம் இந்த அரேவே எடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்லி ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். எல்லா நம்பர்ஸையும் ரீட் பண்ணணும். int I equal to 0, I less than array dot length I plus plus. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இது ஒவ்வொரு பொசிஷனாக நம்ம ரீட் பண்ணலாம். அரே ஆஃப் I கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டாக ரீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த எலிமெண்ட் ஆட் நம்பராக மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இஃப் அரே ஆஃப் I அது ஈவனாக இருக்கான்னு பார்க்கலாம். array of I mod 2 equal to 0 னா அது ஈவன் நம்பரா, அது ஈவன் நம்பரா இருந்தால் கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆகும். இப்போ array of 0 நமக்கு என்னது 5. ஸோ 5 mod 2 1. அப்போ அது இந்த லூப் இங்கே வராது, இங்கே டைரெக்டாக print ஆகும். ஸோ array of I கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ print ஆகும். இதுவே array of 1 என்னது 10. ஸோ 10 mod 2 0. அப்போ அது ஈவன் நம்பர். நம்ம ஈவன் நம்பர் வந்துட்டா என்ன பண்ணுவோம், print பண்ண வேண்டாம். கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். அப்போது ஏயோட வேல்யூ I will be 2. அப்போது array of 2 என்னது 50. அது ஆட் நம்பர் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாமா, ஒன்லி ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா. இந்த மாதிரி சினாரியோஸில் தான் நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் லிங்க் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.